400 வருஷங்களுக்கு முன்னாடி ரோமானியாவுல நடந்ததா சொல்லப்படுற கதை இது. ரோமானியாவுல வாழ்ந்துட்டு இருந்த சாண்ட்ரா அப்படின்ற ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெண் ஒருத்தி சாத்தானால பிடிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ரோமானியாவுல இருக்கிற சர்ச்சுக்கு கொண்டு வராங்க. அந்த சர்ச்ல சாண்ட்ரா கடவுள் சேவைக்காகவே தன்னை தானே அர்ப்பணிக்கிறான். ஒவ்வொரு நாளும் கடவுள் சேவைக்காக அந்த சர்ச்சோடைய கட்டுப்பாடுகளுக்கு எல்லாம் உட்பட்டு செயல்பட்டு இருக்கா சாண்ட்ரா. அப்படி இருக்கும் போதுதான் ஒரு நாள் நல்ல தூக்கத்துல இருக்கும்போது தன்னுடைய கட்டுப்பாட்டையும் மீறி யாரோ தன்னை தீண்டுற மாதிரியான ஒரு உணர்வு சாண்ட்ராவுக்கு ஏற்படுது. சாண்ட்ரா அதை எதிர்த்து எவ்வளவோ போராட முயற்சி பண்றா. ஆனா அவளால ஒரு கட்டத்துக்கு மேல தன்னை தீண்டிட்டு இருக்கிற அந்த சக்தியை எதிர்த்து போராட முடியல. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறமா அந்த உணர்வுக்கு அடிமையாகிறா சாண்ட்ரா. இந்த விஷயம் சாண்ட்ராவை கண்காணிச்சுட்டு இருந்த சிஸ்டருக்கு தெரிய வரவும் அத சர்ச்சோடைய தலைமைக்கு எடுத்துட்டு போக அவங்க முயற்சி பண்றாங்க. ஆனா அப்படி இந்த விஷயத்த அந்த தலைமைக்கு எடுத்துட்டு போக முயற்சி பண்ண அந்த சிஸ்டர் ஏதோ ஒரு அமானுஷ சக்தியால ரொம்ப கொடூரமா சாகடிக்கப்படுறாங்க. இந்த விஷயம் சாண்ட்ராவுக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்தவும் அந்த சர்ச்சோடைய பிரீஸ்ட் கிட்ட அவளே முன்னாடி போய் தனக்கு ஏற்படுற சங்கடமான விஷயங்களை இத கேட்ட அந்த பிரீஸ்டும், நீ இப்போ ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்க, அதனால இதுக்கான சடங்குகளை நம்ம பண்ணியாகணும்னு சொல்லி சாண்ட்ராவுக்கு எக்ஸாசிசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த எக்ஸாசிசம் உடைய முடிவுல சாண்ட்ரா அந்த பிரீஸ்டோடைய கண்ணு முன்னாடியே எரிஞ்சு சாம்பலா போறா. பலரும் இது சாத்தானால நிகழ்த்தப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் இல்ல, அந்த அப்பாவி பொண்ணுக்கு இந்த கொடூரத்தை பண்ணதே அந்த சர்ச் தான் சொல்லிட்டு சொல்றாங்க. எது உண்மைன்றது காலத்துக்கு மட்டும்தான் தெரியும், அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும்.